காட்ட போறது 7 வயசு குழந்தை. இந்த வாண்டு பையன் பெண்டுலம் மாதிரி ரேம்ப்ல இங்கேயும் அங்கேயும் போறது பாத்தீங்களா? வீல் சேர் வச்சு கூட என்னால பண்ண முடியும்னு செஞ்சு காட்டுறாரு. இவரோட சாதனைக்கு தன்னம்பிக்கைக்கும் நம்மளோட சல்யூட். தம்மா துண்டு குழந்தை என்னமா பண்ணுச்சு. போய் அந்த பையன் கேட்டு போ. உடனே குபுக்குன்னு சிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு வயசாய் நீங்களும் இதே மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கலாம். ஆனா வருத்தப்படாதீங்க. சயின்ஸோட அருள் இருந்தா சர்வ சகலமும் கிட்டும். டிராப்பிங்கோட பெண்டுலம் மோஷன் நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்கேட்ல இருக்க மொத்த ஃபோர்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மற்றும் போர்டு. இந்த மாதிரி நீங்க விளையாடும் போது போர்டு மேல உங்க பாடி 90 டிகிரிஸ்ல இருக்கணும். இதுல நீங்க லைட்டா சாய்கான் தடிச்சாலும் டிஸ்பேலன்ஸ் ஆகி சறுக்கிட்டே போவீங்க. கடைசி ஒரு வாட்டி மூக்கு தொட்டு பார்த்துக்கிட்டு முன்னாடி சாயறத பத்தி யோசிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் லேண்ட் ஆகும். ரேம்ப்ல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டதுன்னா போர்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது அங்கேயே தான் இருக்கும். நாம தான் கேப்பார் இல்லாம கிடப்போம். ஆனா இந்த வெர்டிகல் ரேம்ப்ல இருந்து நீங்க கீழே இறங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு புரியுது. அந்த டைம்ல நீங்க லைட்டா சாய வேண்டிய நிலைமை வரும். ஆனா எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. ஒவ்வொரு அளவுக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்கு. இதுக்கு மேல எது கேட்கணும்? நாம வீடியோ பார்க்கணும். சில பேருக்கு உரைக்கணுங்கிறதுக்காக நாங்க பிடிச்ச சில உதாரண புடிச்சர்கள். நம்ம அட்டெம்ப்ட் பண்றோங்கிறதுக்காக அடியில டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்குமா?